ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு டாப் 5 லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அதை பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் 5 ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்க கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். பிரேசில் 7500 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டுள்ளது மற்றும் புகழ்பெற்ற நிறைய அழகிய கடற்கரை இருக்கின்றது ஃப்ரெண்ட்ஸ். அமேசான், பரானா, நெட்டேரா, ரியோ டி லா பிளாட்டா, ரியோ நீக்ரோ பிரேசிலை செழிப்பாக வைக்கும் ரிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரியோ டி ஜெனிரோவில் பாப்புலரான பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். கிறிஸ்தி ரெடிமெரா என்னும் இயேசு சிலை தான் அந்த பாப்புலரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேசிலில் நிலப்பரப்பை பொறுத்தவரை உலகின் 5வது பெரிய நாடு. அதே போல அமேசான் ரிவர் வேர்ல்டுலேயே 2வது நீளமான ரிவர். 6400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரிவர் பிரேசிலில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. பிரேசிலியா என்னும் தலைநகரம் கொண்டுள்ள இந்த நாடு உலகின் 60% மலைக்காடுகள் பிரேசிலில் தாங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரேசிலில் அதிகாரப்பூர்வ மொழியாக போர்ச்சுகீஸ் தான் மக்கள் பேசுகிறாங்க. பிரேசிலியன் ரியன் என்பது தான் பிரேசிலோட கரன்சி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டாப் 4 கண்ட்ரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உலகிலேயே 4வது நிலப்பரப்பை கொண்டது தான் இந்த யூஎஸ்ஏ. இந்த நாட்டில் மொத்தம் 33 கோடி பேர் வசிக்கின்றாங்க. ஜிடிபியில் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு. உலகத்தோட 17% மின்சாரம் வெறும் அமெரிக்காக்காரங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 90% பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. உலகத்துக்கு இன்டர்நெட் கொடுத்தது அமெரிக்காக்காரன் தான். அமெரிக்காவில் 10% பேர் ஒர்க்கர்ஸ், அதுவும் பார்ட் டைமாக தான் வேலைக்கு போவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் எஜுகேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே குழந்தைகளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களா தான் படித்து அவங்களா தான் வேலைக்கு தேடிக்கணும். அண்ட் அமெரிக்கன்ஸுக்கு 18 வயசுலேயே துப்பாக்கி வச்சுக்கலான்னு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டு 21 வயசுக்கு அப்புறம் தான் ஆல்கஹால் பெர்மிட் கொடுக்குறாங்க. நம்ம டாப் 3ல இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. சீனாவில் மொத்த மக்கள் தொகை 140 கோடி பேர். உலகின் 3வது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு சைனா. உலகிலேயே பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸில் வைத்திருக்கும் நாடுகளில் சைனா முதல் இடத்தில் இருக்கிறது. பாதுகாப்பிற்காக ஒதுக்கும் பட்ஜெட்டில் 2வது இடத்தில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். சைனாவில் 30% மேலான மக்கள் ஒரு நாளைக்கு $1 குறைவான சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. இந்திய மதிப்பீட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹70 தான் சம்பாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சைனாவில் 4 மடங்கு அதிகமாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது வியூவர்ஸ். சைனாவில் இன்றளவு 3.5 கோடி பேர் குகையில் வாழ்ந்து வருவதாக ஆய்வு மூலம் அறியப்படுகின்றன வியூவர்ஸ். ஒவ்வொரு 30 நொடிகளில் சீனாவில் ஒரு ஊனமற்ற குழந்தையாக பிறக்கிறது. சைனாவில் ஒவ்வொரு ஆண்டும் 40 லட்சம் பூனைகள் சாப்பிடுவதற்காக கொல்லப்படுகின்றன ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டாப் செகண்டில் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. உலகிலே 2வது மிகப்பெரிய நாடான கனடாவில் மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு அதிகமான லேக்ஸ் இருக்கிறாங்க. கனடாவில் இருக்கிற முக்கால்வாசி கிளைமேட் பனிப்பொழிவுடன் ரொம்ப ரம்யமாக காட்சி அளிக்குமாங்க. கனடா ஃப்ரீடம் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1867. ஆனால் 1965 தான் ஃப்ளாகே ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளாகை ரெடி பண்ணியிருக்காங்க. 3 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட கனடாவில் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்களாங்க. கனடாவில் வருஷத்தில் 9 மாதம் குளிர் நிறைந்த பனிமூட்டமாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். நாம் கடைசியாக பார்க்க போகிறது டாப் 1ல் இருக்கிற ரஷ்யா. உலகிலே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு ரஷ்யா. 1,70,75,200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. கனடாவை விட 2 மடங்கு பெரியது ஃப்ரெண்ட்ஸ். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக ரஷ்யா. சிவில் போரின் போது 1921 ஏற்பட்ட பஞ்சத்தால் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் உணவின்றி இறந்து போயிருக்கிறார். ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 12 எரிமலைகள் இருக்கின்றன. உலகின் அதிக எரிமலைகள் இருக்கும் நாடாக இருக்கிறது. உலகின் மிக நீண்ட ரயில் பாதைகளை கொண்ட நாடு ரஷ்யா தான் ஃப்ரெண்ட்ஸ். 9259 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மாஸ்கோ முதல் விளாடிவோஸ்டாக் வரை இயக்குகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.